பிரெண்டோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆதவர்ஜுனா பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது ஒரு பக்கம் விசிகாவுக்கு வாக்கு கேட்கிறாரு, இன்னொரு பக்கம் டிஎம்கே அடிச்சு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாரு. யாருக்குப்பா நீங்க வேலை செய்றீங்க? திமுகவுக்கு நீங்க அப்ப வேலை செஞ்சீங்க. இப்ப நீங்க திமுகவுக்கு வேலை செய்யல. டிவிகேல நிர்வாகி வேட்பாளர் உங்களுக்கு நீங்க வேலை செஞ்சுக்கணும். முதல்ல ஜெயிக்கிற வழிய பாரியா. திமுக 13 தொகுதியில அடிக்கும். அடிச்சு சொல்றப்பா. திமுக 13 தொகுதியில சென்னையில ஜெயிச்சு வருவாங்க. திட்டவட்டமா சொன்னாரு. எல்லாருக்கும் ஒரே குழப்பம். நீ டிஎம்கே ஆளா? டிவிகே ஆளா? முதல்ல அத சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்மளுக்கு ஜோஸ் சார்லஸ் ஞாபகம் வராரு. ஜோஸ் சார்லஸ் கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொன்னார்னா, ஆதவ் அர்ஜுனா டிஎம்கேவோட ஸ்லீப்பர் செல்லுங்க. விஜய அழிக்கவும், டிவிகே கட்சிய ஒழிக்கிறதுக்கு தான் ஆதவ் அர்ஜுனா அங்க போய் சேர்ந்திருக்கிறாரு. அவர் டிஎம்கே ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொன்னாரு. இப்போ ஆதவ் அர்ஜுனா பேசுனத பார்த்தா நம்மளுக்கு அதுதான் ஞாபகம் வருது. இது போக தெருவுல ஓட்டு கேட்கும்போது விசிகாவுக்கு ஓட்டு போட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரு. எப்பா நீ விசிகாவுல இருந்த, ஆனா நீ விசிக ஆளு கிடையாது. இப்போ விஜயோட ஆளு. நீ விசில் சின்னத்துல என்ன பண்ணணும்? ஓட்டு கேட்கணும். விசிகாவுக்கு போய் அங்க எதுக்கியா வேலை செய்யற? வில்லிவாக்க தொகுதி விசிகாவுக்கே குடுக்கலையா? முதல்ல அதை தெரிஞ்சுக்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே காரங்க எல்லாம் ரொம்ப புலம்பின்னு இருக்காங்க. ஐயோ இந்த மனுஷன் இவ்வளவு ஹைட்டா வளர்ந்திருக்கிறாரு, ஆனா அறிவு இல்லையே. டிவிகேக்கு ஓட்டு கேட்காம விசிகாவுக்கு ஓட்டு கேட்கிறாரு. டிவிகே ஜெயிக்கும்னு சொன்னா டிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாரு. என்னையா மனுஷன்? விஜய் அவர்களே ஏன் தான் இவரை இங்க கொண்டு வந்து எங்களை இப்படி படாத பாடு படுத்துறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கும்பிடுறாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் ஆதவ் அர்ஜுனா அவ்வளவுதாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா, அப்படி 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 என்ன பண்றாரு, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு போறாரு. இருந்தாலும் வில்லிவாக்கத்துல விசிகாவுக்கு வாக்கு சேகரித்தது தப்பு தான். விசில் சின்னத்துக்கு வாக்கு கேளுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் என்ன பண்றாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரி திமுக காரங்க என்ன பண்ணாங்க, ஆதவ் அர்ஜுனா சொன்ன மாதிரி சென்னையில 13 தொகுதியில 16 தொகுதி திமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே காரங்க என்ன பண்றாங்க, பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இத பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.